அடுத்த மாதம் தென்கொரியா செல்லும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்து பேச உள்ளதாக தகவல். இன்று நிகழும் சந்திர கிரகணத்தை காண கொடைக்கானலில் உள்ள வான் இயற்பியல் ஆய்வகத்தில் சிறப்பு ஏற்பாடு, அறிவியலாளர்கள் தகவல். இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள 50 விழுக்காடு வரி விதிப்பு பிரச்சினை 3 மாதங்களில் முடிவுக்கு வர வாய்ப்பு, திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் நம்பிக்கை. தமிழுக்கு தீங்கு நினைப்போரின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது, லண்டனில் நடைபெற்ற தமிழ் கனவு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. விடுமுறை நாளான இன்று குற்றாலம் பேரருவியில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள், அருவிகளில் நீராடி மகிழ்ச்சி. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 120 அடியில் நீடிப்பு, நீர்வரத்து குறைந்ததால் உபரிநீர் போக்கி வழியாக நீர் திறக்கப்படுவது நிறுத்தம். எடப்பாடி பழனிசாமிக்கு விதிக்கப்பட்ட 10 நாட்கள் அவகாசம் முடிந்த பிறகு செங்கோட்டையனை சந்தித்து பேச உள்ளதாக ஓ பன்னீர்செல்வம் தகவல். விஜய் மல்லையா மற்றும் நிரவ் மோடியை நாடு கடத்த திட்டமா? டெல்லி திகார் சிறையில் இங்கிலாந்து குழுவினர் ஆய்வு. இமாச்சல பிரதேசத்தில் கனமழை மற்றும் நிலச்சரிவால் இதுவரை 366 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல். 4000 கோடி ரூபாய் அளவுக்கு பாதிப்பு. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றினார் பெலாரஸ் வீராங்கனை அரினா சபலன்கா.